ஏப்பா உலக அரசியலும் கரைச்சி குடிச்ச அரசியல் புலிகளா எல்லாரும் ஒட்டுமொத்தமா லைன்ல வாங்க வச்சு செஞ்சுட்டு போயிடுறேன். என்ன பேச்சு பேசுறீங்கய்யா? வர்ற கூட்டம்லாம் ஓட்டா மாறாது. சன்னி லியோன் கூட தான் கூட்டம் கூடுது, நயன்தாரா கூட தான் கூட்டம் கூடுது. முதல்ல யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே. அதாவது விஜய் வந்து தனியா நின்று 100 இல்ல 50 வேண்டாம், 30 வேண்டாம், 10 தொகுதி ஜெயிச்சிருட்டும். நான் அரசியல் பேசுறதே விட்டுறேன். இப்போ என்ன சொல்ல போறாரு ரங்கராஜ் பாண்டே? அரசியல் பேசக்கூடாது. ஒரு தன்மானம் உள்ள மனுஷன் சொன்ன வார்த்தையில, அதாவது வார்த்தையை மாத்தி பேச மாட்டேன், நாக்கு சுத்தமான வாக்கு அப்படின்னு நேர்மையா உண்மையா இருக்கிற மனுஷனா இருந்தா சொல்லுது மறக்கூடாது. அரசியல் பேசக்கூடாது. இல்ல எனக்கு வந்து ரங்கராஜ் பாண்டே மேலாம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பு கிடையாது. ஏன்னா சில இடங்கள்ல கரெக்டா துல்லியமா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி எல்லா இடங்களையும் பேசியிருக்காரு. ஆனா இந்த வார்த்தை இவ்வளவுக்குள்ள விடக்கூடாது இல்ல. அப்போ விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசணும்ல. மற்ற எல்லாரும் எவ்வளவுக்குள்ள கரெக்டா கேள்வி கேட்பாலாம் ரங்கராஜ் பாண்டே. அப்போ இப்போ என்ன ப்ரெடிக்ஷன் பண்ண ஜெயிப்பாரமான எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அதே நான் அடித்தரமா அடிச்சு 10 தொகுதி கூட தனியாக ஜெயிக்க மாட்டாருன்னா என்ன பேச்சு கேட்கறதெல்லாம். சரி, இப்போ வந்து தெரிஞ்சுட்டு போச்சு இல்ல. இப்போ என்ன சொல்ல போறீங்க? தனியா நின்று ஜெயிக்க போறார் மனுஷன். இப்போ நீங்க உண்மையான அந்த வாக்கு சுத்தம் உள்ள ஆள்னா இனிமேல் அரசியல் பேசக்கூடாது. அப்படியே உங்களுக்கு பேசணும் இருந்தா நீங்க பொது மன்னிப்பு கேளுங்க. உங்களுடைய சேனல்ல எல்லா விஜயோட ஆதரவையும் பார்த்து, அப்பா நான் தெரியாம சொல்லிட்டேன், இது வரைக்கும் என்னுடைய அரசியல் நல்லா தான் பேசியிருக்கேன், இந்த கணிப்பு தப்பா போயிட்டு அப்படின்னு பொது மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அரசியல் பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு அதான பொழப்பு. நீங்க ஜேர்னலிஸ்ட் உங்களால் அரசியல் பேச இருக்க முடியாது, அப்புறம் மன்னிப்பு கேட்க முடியாது. என்ன பேச்சுன்னு கேட்கிறேன். அப்ப இதுக்கப்புறம் நீங்க சொல்ற எதை மக்கள் நம்ப போறாங்க? மற்ற எல்லாரும் இதை விட கேவலமா விஜய் விமர்சிக்கான யாருமே இப்படி சவால் விடல. நீங்க தானே விட்டீங்க. இதுல வேற, அதாவது முக ஸ்டாலின் குளத்தூர் தொகுதியில கண்டிப்பா ஜெயிச்சிருவாராம். அது ஒரு தெரியுமா? எடப்பாடி தொகுதியில ஜெயிச்சிருவாராம். விஜய் மட்டும் ஆனா 2 தொகுதியும் ஜெயிப்பாரா மாட்டாரான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. பெரம்பூர்ல கூட ஜெயிக்க வாய்ப்பு நான் கன்ஃபார்ம் உறுதியா எங்களுக்கு சொல்ல முடியல. விஜய் ஜெயிப்பாரு ஜெயிக்க மாட்டாரு எங்களால் சொல்ல முடியல அப்படின்னு. குளத்தூர் தொகுதியில இப்ப நிலைமை என்னன்னு தெரியுமில்ல. இந்த ரிசல்ட் வரல, இப்போ பின்தங்க வச்சுட்டாரு. யாருக்கிட்ட அதுக்கு அர்த்தம் யாரு கேட்டீங்கன்னா, இந்த ஆளை பார்த்தா எனக்கு செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கும். யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ரவீந்திரன் துரைசாமிங்கிற ஆளு. அவருடைய ஸ்பீச் எல்லாம் நீங்க ஆரம்பத்தில் கேட்டிருக்கணும். ரீசெண்டா அவருடைய ஸ்பீச் நீங்க யாரு கேட்டீங்கன்னு தெரியல. விஜய் எப்போ அரசியல் ஆரம்பிச்சு வந்தாரோ அன்னையிலிருந்து இப்போ வரைக்கும் விஜய் எல்லாம் வேஸ்ட். விஜய் எல்லாம் ஒரு இடம் தெரியாது. விஜய் தோத்துருவாரு இந்த முதல் முறை ஏதோ டைலாக் உண்மை, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் தோத்துருவார், சீமான் ஜெயிச்சிருவார், விஜய் தோத்துருவார், சீமான் ஜெயிச்சிருவார், சீமான் தான் எல்லாமே தெரியும், விஜய்க்கு என்ன தெரியும் அப்படின்னு இவ்வளவு நாளா உருட்டுன இந்த ரவீந்திர துரைசாமி இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காப்ல. அதாவது அப்படின்னு அதான் நியூஸ் 18 தமிழ் சேனல்ல உட்கார வச்சு அவர் வந்து இப்போ இந்த ரிசல்ட் வந்துட்டு இருக்குல்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அப்படி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கெல்லாம் என்ன தெரியுதுன்னு கூப்பிட்டு வச்சு பேச வைக்கன்னு எனக்கு புரியல. வெறும் அரசியல் புரோக்கர் அந்த ரவீந்திரன் துரைசாமி. ஒரு மண்ணும் தெரியாது. நான் இந்த நாட்காண்டி தான் காத்துட்டு இருந்தேன். அந்த ஆளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா குடுக்கணும்னு. நம்ம இதை விட கேவலமா பேசலாம். போயிட்டு போகுது வயசான ஆளு, அவ்வளவுதான். அதாவது நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, இந்த ஜேர்னலிஸ்டா நீங்க வந்து விமர்சனங்கள் வைக்கலாம், இந்த கட்சி தோப்பு இந்த கட்சிக்கு. ஆனா இந்த கீழ்த்தரமா மட்டமா பேசக்கூடாது. இப்ப என்னாச்சு? இப்ப மூஞ்செல்லாம் எங்க கொண்டு வைக்க போறீங்க? நான் தமிழ் நக்கிட்டு போச்சு இல்ல. உங்களுடைய ப்ரிடிக்ஷன்லாம் என்னாச்சு? ரவீந்திர துரைசாமி கேட்க எதுக்கு இந்த எச்ச புழப்புன்னு கேட்க. அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா போஸுங்கிட்டு என்ன பேச்சுடா பேசுறீங்க? விஜய் பார்த்து ஒரு சினிமா துறையிலிருந்து வராரு. போசுகிட்ட மட்டும் இல்ல, சினிமா துறையில இருக்கிற சத்யராஜா கிட்ட எல்லாம் சொல்ற சத்யராஜா ஜெயலலிதா போயிட்டு இப்படி நின்னாரு அப்படி நின்னாருன்னு. அந்த படத்துக்கு உனக்கும் சேர்த்தா போய் நின்னாரு அந்த மனுஷன். நீங்களாம் செம்புடுக்கிகள். இப்போ வந்து மூஞ்சி எங்க வைக்க போறீங்க? மூஞ்சில் நல்ல கரிய பூசி, அதாவது செருப்ப சாலியில் முக்கிய அடிச்சுமே அடிச்சு விட்டாரா? மக்கள் எல்லாம் திருப்பி கொடுத்தாங்களா? நல்லா இதை விட அதிகமா ஒருத்தனுக்கு நம்ம பயிர் யாருன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழக கட்சி சாட்டை துறைமுறைகள் தற்குறிகள் என்ன நக்கல் நையாண்டி ஒன்னுக்கும் உனக்கும். அதாவது மக்கள் கரெக்டா கொடுத்தாங்க பாரு. அது எனக்கு வந்து ஒரு பரம ஒரு ஆனந்தம். ஏன்னா உன் வாய்க்காண்டி தான் உன் கட்சி நக்கிட்டு போவோம் அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரி விஜய வந்து கீழ்த்தரமா அவ்வளோக்குள்ள தரமட்டமா ரோசம் மட்டும் பொத்துட்டு வருது. காசு வாங்கிட்டு பேசணும்னு சொன்னா மட்டும் பொத்துக்கிட்டு வருது. அதை பேச போய் தான்டா உன் கட்சியை பலப்படுத்துறது, உன் கட்சியை எப்படி முன்னேற்றுறது, எப்படி ஜெயிக்கணும், அதெல்லாம் இவன் பேசவே இல்லை. ஒன்னும் அதை சொல்லல. 2 பேரும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் விஜய் பிடி தொங்குறது. விஜய் அதை பண்ணிட்டாரு, விஜய் இதை பண்ணிட்டாரு, விஜய் அதை பண்ணிட்டாரு. இன்னைக்கு மூஞ்சினா எங்கடா கொண்டு வச்சுக்க போறீங்க? அடிச்சாரெல்லாம் மனுஷன் சொல்லி அடிக்கிற கில்லி மாதிரி அடிச்சாரா?
பாருங்க 75 வருட 60 வருட கட்சி எல்லாத்தையும் ஓரம் கட்டுன்னு முன்னாடி போயிட்டா இருப்பாரு. தன்னந்தனியா அதான் நின்று பேசணும். வரலாறுல கூட்டணி வச்சு கிடையாது, தன்னந்தனியா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சுல மொத்த தடவை தேர்தல் வரலாறு. அதெல்லாம் நீங்களாம் அதெல்லாம் எனக்கு ஆக்சுவலாக நான் தமிழ் கட்சி நம்ம வந்து இதுலேயே கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசின பேச்சுக்கு தானே நீங்கள் இதோட முடிஞ்சது உங்கள் கட்சி. ஒரு ரூபாய் உங்கள் கட்சி முன்னாடி வர மாட்டான், அவ்வளோதான். அந்த கட்சியில் நீனே வந்து மாறிடுவேன், திமுக பக்கம் போயிடுவேன் சாட்டையே. என்ன பேச்சு பேசுனீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன சொல்கிறது, இந்த பேசின வாய்கள்லாம் இருக்குல்ல, இதில் சில பேர் லிஸ்ட் கூட நம்ம விட்டுருப்போம். எல்லாருக்கும் ஆனால் எவ்வளோ விமர்சனம் வச்சாங்க விஜய் மேலே, அவதூறுகள் அது இது எல்லாத்துக்கும் இந்த பதிலடி கொடுக்காம அப்படி செய்கலை செஞ்சு முடிச்சாரு பாரு. தரமான செய்கை விஜய். அது வந்து பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரம ஆனந்தம். அதாவது அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ நம்மளுக்கு ரிமைண்ட் ஆகிட்டே இருக்கு இல்லையா. அதாவது களத்தில் உள்ளவங்கள்ட்ட நம்ம சண்டை போட்டு தான் களத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களாம் நம்மகிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உண்மையாயிட்டா இல்லையா. நாம் தமிழ் கட்சி நான் நக்கிட்டு போயிட்டா இல்லையா. அதாவது எப்பவும் உண்மையா இருக்கணும்டா. அதாவது நீ மக்கள்கிட்ட உண்மையா இருந்தீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மக்கள் உங்க மேல பரிதாபப்பட்டா ஓட்டுவாங்க. ஆனா நீங்க வந்து முழுக்க முழுக்க, அதாவது இவ்வளோ வருஷங்கள ஆட்சி அதிகாரத்துல இருந்து இந்த மக்களுக்கு துரோகம் பண்ணி எதுவுமே பண்ணாத இந்த ஈழத்து தமிழ் கூட்டத்துக்கு காரணமா இருந்த அந்த கட்சியை விமர்சிக்க மாட்டாங்களாம். ஆனா நேரத்து கட்சியா இருந்து விஜய் தான் 24 மணி நேரம் விமர்சிப்பாங்களாம். நல்லா நக்கிட்டு போச்சா இல்ல. அதுல என்ன ஒண்ணு சொன்னாங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டா போயிட்டு, அதாவது விஜய் ரசிகர்கள் தற்குறிகள்லாம் நான் விஜய் பத்தி பேசுறேன், என் காலில் வந்து விழுங்கடா, என் காலில் வந்து விழுங்கடா, இப்ப விழுடா சாட்டை விஜய் காலில் வந்து நீ தாண்டா விடணும், விஜய் காலில் வேண்டாம், நீ விஜய் காலில் விட அளவுக்குலாம் உனக்கு அது நீ விஜய் ரசிகர்கள் காலில் போய் விழு. என்ன பேச்சு, என்ன விமர்சனம் வச்ச உனக்குலாம் மக்கள் சரியா கொடுத்தாங்க இப்போ உன் பேச்சுக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஓ வாயால தான் இந்த கட்சி நக்கிட்டு போகுதுன்னு நடந்துச்சா இல்லையா. பேச்சாடா பேசுனீங்க, உங்க நொன்னு நீயும் தரமா கொடுத்தாங்களா மக்கள். இன்னும் இருக்கு உனக்குலாம். ஸோ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவை விடவும் எனக்கு இந்த திமுகவுக்கு மட்டும் கொடுத்தாங்களே அவங்களுக்கு தான் பதிலடி கொடுக்க நல்லா தோணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீவா டுடே அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் ஒருத்தர் பேசலாம். அப்புறம் இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் இதெல்லாம் சில்லறைங்க ஓகேவா, அந்த சின்ன சின்ன பசங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிமிக்ரி பண்ணுவானே ஒரு ஆள், அவன் சரி இப்படி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அது விஜய் வந்து இப்படி கிழ்த்தரமா அப்படி கிழ்த்தரமா என்னென்னமோ விமர்சனங்கள். இப்பெல்லாம் உங்க மூஞ்செல்லாம் பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்டா. நீங்க எப்படா ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு இருக்க முடிச்சு விட்டாரா. அதாவது கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாத பேச்சு. அதுலயும் குறிப்பா அந்த ஒரு செனப்பணிங்கன்னா உனக்கு வந்துட்டு இருந்தது யார், அந்த செய்வார ஜெய்சங்கர். அந்த ஆள் பாத்தீங்கன்னா, அதாவது மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விமர்சனம் வேலை ரொம்ப தரலோக்கலா விஜய். இப்போ மூஞ்சல் எங்க விட்டு வைக்கும் தெரியல இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம். இதுல ஒருத்தரை விட்டுட்டோமே கூத்தூர். இந்த கூத்தூர் கருணாஸ் பண்ண சேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே உதயநிதியோட கம்பேர் பண்ணும்போது விஜய் வந்து அரசியலில் ஒன்றுமே கிடையாதுங்க. சினிமாவில் வேணால் இவரை விட நல்லா டான்ஸ் ஆடலாம், படத்தில் கூட அப்படி பெருசாக ஒன்றும் இவர் நடிச்சில்ல. உதயநிதி தம்பி நடித்த படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான கதையம்சம் உள்ள படங்கள், அவ்வளோ விமர்சித்தமாக நடிச்சிருந்தார். விஜய் அந்த அளவு கூட கிடையாது. அவரப்பா கூட்டம் வருதுன்னா நடிகைங்கிறனால அவரப்பா கூட்டம் வருது. இதே நயன்தாரா இருந்தாலும் கூட்டம் வரும். இல்லை ஏன்ட்ட கொடுங்களேன், ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுங்களேன், நான் கூட்டத்தை கூட்டி காட்டுறேன். இப்போ லேட்டஸ்டா அதாவது எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் முதலமைச்சர் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா சிரிப்பு வருதா இல்லையா. சிப்பு வருதா, சிப்பு ஒன்னா பார்த்தா ஏன் கூத்துரு இன்னும் சிரிப்போ சிரிப்பு, உன் பழப்பு சிரிப்போ சிரிப்பு நார போகுது. என்ன பேச்சா. அதாவது நிரந்தர முதல்வர் தளபதி தான் ஆட்சி பிடிப்பார். உடைச்சாங்களா மக்கள், திருப்பி கொடுத்தாங்களா. எவ்வளவு திமிரு இருந்தா இல்ல ஒத்த சீட்டுக்கு அங்க போயிட்டு கொத்தடிமையா. இதுக்கு முன்னாடியே ஏடிஎம்கேல ஜெயலலிதா காலில் விழுந்து இப்போ இங்க மாறி மாறி இந்த ஒத்த சீட்டு அழிற இவ்வளவு இருக்குன்னா 234 தொகுதியும் தனியா கேண்டிடேட் போட்டு இன்னைக்கு திமுகவை அடிச்சு ஓரல மூளையில உட்கார வச்சுட்டு இன்னைக்கு முதலமைச்சரா அறையில உட்கார போறாரு. இப்ப சிரிங்க கருணாஸ், இப்ப சிரிக்க வேண்டியதானே. நல்லா கொடுத்தாரு. நம்மளுக்குலாம் மக்கள் தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் ஒன்று சொல்லுவாங்க, தர்மத்தின் வாழுதுனை சூது கப்பும், மறுபடியும் தர்மமே வெல்லுன்னு. நீங்க எல்லாரும் என்ன மாதிரியான விமர்சனம் வச்சாலும் நான் முடிவு பண்ணிட்டேன் யாருங்க நம்ம நாட்டை ஆளணுன்ட்டு. ஸோ இன்னும் நிறைய இருக்கு விஷயங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று அடுத்தடுத்தபடியாக வந்து பயில கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிசல்ட் வந்து எப்படி ஆட்சி அமைக்க போறார் விஜய் அவர்கள், பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போறாரா
இல்லைன்னா அவருடைய ஆட்சி அமைக்கிறது ஏதாவது கூட்டமைப்பு தேவைப்படுமா? என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாகவே ஆட்சி அமைச்சிருவான்னு நினைக்கிறேன். நான் போகிற பார்க்க பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஸோ பரமானந்தம் என்ன கேட்டிங்கன்னா திமுக எதிர்கட்சியாக கூட வராது. ஸோ அது வந்து நம்மளுக்கு அது கொடுத்ததுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தளபதி, வேற லெவல். சரியா? சரி, அடுத்த கட்ட அரசியலை பார்த்து உடனே நம்மளுடைய வீடியோ வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து பாருங்க. பாய். வச்சு செய்யணும்ல, விடக்கூடாது.